ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நடுவில் பஞ்சு மாதிரி இருக்கும், ஓரத்துலலாம் கிறிஸ்பியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் இட்லி அரிசி, அதை ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். நீங்கள் வேணும்னா அது கூட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து வேணும்னா உளுந்தும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அது எதுவும் ஆட் பண்ணல. பச்சரிசி, இட்லி அரிசி ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு தேங்காய் துருவினது, அப்புறம் மத்தியானம் செஞ்ச சாதம் அதை ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்ச தண்ணி, தேங்காய் உடைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா அரைச்சாச்சு. இட்லி அரிசி, பச்சரிசி ஊற வச்சது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடு, தேங்காய், தண்ணிக்கு பதிலாக தேங்காய் தண்ணியே ஊற்றிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு ஆப்பக்கல்ல ஊற்றிட்டு சைடில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வைங்க, அப்போ தான் சென்டரில் வேகும். நம்மளோட ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching.